அவன் காதலிச்சது என்னோட உடம்பு தானே. அவனோட பழகின 10 நாளைக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டேன். காதலிக்கும் போது அப்படி இப்படி இருக்கிறது சகஜம்தான். அதுக்காக அடுத்தவனுக்கு கழுத்து அடிக்கிறதா? நல்லா இருக்குடி உங்க நியாயம். இவன் சொல்றது நியாயமா தான் இருக்கு. மாப்ள நீ எந்திரி. ஏய், நீ போய் தாலியை கட்டு. இந்த ஒரு வேலை மட்டும்தான் என்கிட்ட நடக்காது. நினைச்ச உடனே மனசை மாத்திக்கிட்டு அடுத்தவனுக்கு மாலையை மாத்திக்க தயாரா இருக்கிற இவ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். என்ன காதலிச்சு ஏமாத்திட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச இந்த நாயை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன். இவளை பார்த்து ஊரே சிரிக்கணும். இவளுக்கு கல்யாணம் நடக்காம கண் கலங்கி சாவணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். ஏய், உன்னை பார்த்த உடனே வில்லங்கம் பண்ணத்தான் வந்திருக்கேன்னு நினைச்சேன். உண்மையான காதலன் யார் தெரியுமாடா? உணர்வு பூர்வமா ஒருத்தர் நேசிச்சு சந்தர்ப்ப வசத்தால அந்த பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டா எட்ட நின்னு அவன் எங்கிருந்தாலும் நல்லபடியா வாழணும்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் தாண்டா உண்மையான காதலன். உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கிறது காதல் இல்ல, உள்ளத்துக்கு இடம் கொடுக்கறதான் காதல். பருவ வயசுல பழகிறப்ப கூட பழக்க வழக்கம் மாறக்கூடாதுடா. அதான்டா நம்ம நாட்டு பண்பாடு. போடா. இப்ப அழுது என்னமா பிரயோஜனம்? இத பாருமா, நீங்க காதலிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல. ஒருத்தனை பார்த்த உடனே அவன் மேல வைக்கிற நம்பிக்கைய உங்களை பார்த்து பார்த்து வளர்க்கிற பெத்தவங்க மேல ஏன் அந்த நம்பிக்கையை வைக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு குழந்தை கருவுல உருவாகும் போதே அது எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அது பிறந்த பிறகு என்ன பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பேச கத்து கொடுக்கறாங்க, நடக்க கத்து கொடுக்கறாங்க, சாப்பிட கத்து கொடுக்கறாங்க, கல்வியை கத்து கொடுக்கறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டியது எப்படி பெத்தவங்களோட கடமையோ அதே மாதிரி பெத்தவங்களை காப்பாற்ற வேண்டியதும் அவங்களோட மான மரியாதையை காப்பாற்ற வேண்டியதும் பிள்ளைகளோட கடமைன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தம்பி, இதுக்கப்புறமும் இந்த பொண்ணை தப்பா நினைக்கிறியா? இல்லையா? இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் முக்கியம் இல்ல, கற்புதான் முக்கியம்னு எனக்கு கழுத்து நீட்ட வந்தாலே இவளை கட்டிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஐயா. அது மட்டும் இல்ல, வெற்றிவேல் ஐயா கையால எடுத்து கொடுக்கிற தாலி எப்பவும் தப்பா இருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குயா, நம்பிக்கை இருக்கு. இந்த காடு வெட்டி கருப்பு சாமி ஒரு காண்டாம இருக்கும். யாருகிட்ட மோதுற? யாருகிட்ட மோதுற? என் தம்பி ஆசைப்பட்டவரை அடுத்தவனுக்கு கட்டி கொடுக்கிறிய? உனக்கு என்ன தைரியமடா? என் தம்பி ஆசைப்பட்ட இவளை ஒரே ஒரு நாள் படுக்க வச்சுட்டு அனுப்புறேன். அப்புறம் வச்சுக்க உன் கல்யாணம் கச்சேரி கர்மாடம். என்ன மறைக்கிற? இப்ப தூக்கிட்டு போறேன். முடிஞ்சா தட்டுக்க. அவன் பக்தி பண்ணி
ஏய், அந்த லெட்டர் கிளிடா ஓமகுடத்துல போடுறா. ஐயரே, மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே கெட்டிமேளம், கெட்டிமேளம். நாராயண நமஸ்தே. மாப்பிள்ளை மாங்கல்யம் பண்ணுங்கோ. மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனாம் வந்தே வந்தாமி ஓ, நீயாமா? நான் கீழே இறங்கிக்கிறேன். அது வந்து என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தான் வெற்றிவேல் ஐயான்னு தெரியாம தப்பா நடந்துக்கிட்டேன். நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் அப்படி சொல்லியிருந்தா நீ இவ்வளவு யதார்த்தமா என்கிட்ட பழகி இருக்க மாட்ட. என்னதான் இருந்தாலும் ஊரே மதிக்கிறவங்க கிட்ட நான் அப்படி நடந்திருக்க கூடாது. மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். பரவாயில்லம்மா, நான் சொல்லி எத்தனையோ பேர் வேலை பார்க்கறதுக்கு இருக்காங்க. என்ன வேலை வாங்குறதுக்கும் ஒரு பொண்ணு இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நேரமாச்சு, போயிட்டு வரட்டுங்களா சார்? இந்த சாரு முறைலாம் வேண்டாம். எப்பயும் போல கட்ட வண்டினே கூப்பிடு, புரியுதா? சரி சரி, முதல்ல நீ போ. பரவாயில்ல, நீங்க போங்க. நீ போமா. நீங்க போங்க. ஓ, என்னங்க ஃபைட்டர் சூப்பர், நீங்களும் சூப்பர். ஏங்க என்ன நம்ம காமாட்சி மூணாவது பொம்பளை பிள்ளையா பத்திருக்கலாம்ல? ஏய், பேசாம வேலையை பாரு. ஏய் பொண்ணு தாயி, அங்க என்ன புரணி பேசிக்கிட்டு இருக்க? எவ பொம்பளை பிள்ளை பார்த்தா உனக்கு என்ன? குனிஞ்சு வேலையை பாரு. வந்தமா வேலையை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கு வேலை பார்க்குற இடத்துல. சும்மா வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த பயவுலையோ காய பிடிங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சிக்கனா இந்த சின்ன யாருங்கிறத காட்டிடுவேன். என்கிட்ட மட்டும் களை பிடுங்க ராஜாபா. இல்லைங்க சின்ன சார், ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. என்னது மரியாதை எல்லாம் ஒரு டைப்பா இருக்கு? சின்ன சார், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்க முடியும்? கொஞ்சம் பெருசா போடுந்தா என் கதையே முடிச்சிருப்ப. என்ன விஷயம் நேரடியா சொல்லுமா. சின்ன சார், இந்த ஊர்லயே நீங்க தான் ரொம்ப நல்லவர்னு கேள்விப்பட்டேன். யார் இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டது? என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி. சரி தங்கச்சி, இப்ப அதுக்கு என்ன? நீங்களும் வெற்றிவேல் ஐயாவும் பெரிய மனுஷங்க, அது எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் அப்படி தப்பா நடந்துக்கிட்டேன். Please forgive me, Chinna sir. I'm so sorry. Don't mistake me. சரி சரி, இப்ப ஏதோ சொன்னியே, அதுக்காக நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அத்தாடி, எவ்வளவு பெரிய வார்த்தை தப்பிச்சேன். இப்போ நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? நீங்க எப்படி நல்ல டிராயர் தெரிய வேஷ்டி கட்டிக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. அப்படியாமா சொல்ற? ஆனா உங்க ஐயாவுக்கு சரியா ட்ரெஸ் பண்ணிக்கவே தெரியலையே. அதனால என்ன? அவரையும் அன்றவர் தெரியுற மாதிரி வேட்டியை மடிச்சுக்கிட்ட சொன்னா போச்சு. இது என்ன பெரிய விஷயமா இது? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்னதாமா பண்ணணும்ன்ற? விவரமா சொன்னா தானே தெரியும். பேருக்கேத்த மாதிரி வெற்றிவேல் ஐயானா எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா முறுக்கு மீச வச்சுக்கிட்டு, வெள்ளை ஷர்ட் வெள்ளை வேஷ்டி போட்டுக்கிட்டு, துண்டாண்ட போட்டுக்கிட்டு, அப்படியே சும்மா சின்ன கவுண்டர் மாதிரி நடந்து வந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? அதை விட்டுட்டு
கம்பள பூச்சி மாதிரி சின்னதா ஒரு மீசை வச்சுக்கிட்டு மைனர் மாதிரி கலர் கலரா ஷர்ட் போட்டுக்கிட்டு சுத்தினா யாருக்கு தெரியும் அவர்தான் வெற்றி வேலையான்னு? பாத்தாடி, எனக்கு தெரியாத எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு லேசா சொல்லிவிட்டீங்க. நான் இப்பவே எங்க ஐயாட்ட போய் சொல்றேன். எங்க ஐயாவை மாத்தி காட்டுறேன். நான் சொன்னா எங்க ஐயா தட்ட மாட்டாங்களே. டேய் சின்னா, ஐயா அம்மாடி, மத்தவங்களை கிண்டல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா? நெத்தி நிறைய பொட்டு வச்சு, தலை நிறைய பூ வச்சு, கணுக்கால் தெரியற மாதிரி கண்டாங்கி சிலையை கட்டிக்கிட்டு குனிஞ்ச தலை நிமிராம பூமியை பார்த்து நடந்து போறவங்க தான் எங்க ஊரு பொண்ணுங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஊர் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறது. போங்க, அட போங்க. ஐயா சொல்றத கொஞ்சம் கோவப்படாம சொன்னா நல்லா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.